ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோபாலாகில் பாருங்கள் வெஜிடபிள் புலாவ் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, வெஜிடபிள்ஸ் பாருங்கள். இது வந்து கேரட்டும் பீன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புதினா, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் இது புலாவுக்கு பாருங்கள், இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் எங்களுக்கு மீன் மேக்கர் பிடிக்கும், அதனால் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீன் மேக்கர்னால் இது சோயாவில் உள்ளது தான். இதுவும் போடலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், அதுக்கு ரைஸ் வந்து இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வெஜிடபிள் புலாவ் வந்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் இதில் வந்து இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளியும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது புதினா. இதில் நம்ம அந்த மீன் மேக்கரையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டிட்டு இப்போ 1.5 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பாருங்கள், நான் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதை நல்லா கிண்டி விடுவோம். கிண்டிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த அரிசியையும் சேர்த்துக்கிடுவோம். இதில் பாருங்கள், இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துட்டோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. இதில் வந்து ப்ரெஷர் வந்தது நம்ம வெயிட் போட்டுடலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக குக்கரில் வைக்கிறேங்க. இல்லைன்னா வந்து நான் எப்போவுமே பாத்திரத்தில் தான் வைப்பேன். இட்லி பாத்திரம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில், வெயிட்டான பாத்திரத்தில் தான், பிரியாணி பாத்திரத்தில் வைப்பேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக குக்கரில் வச்சுருக்கேன். 2 விசில் வைக்கிறேன். 2 விசில் போதும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா சூப்பரான ஒரு வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொலன்னு இருக்குது. அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. மீன் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.